ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது டிஎன்பிஎஸ்சி 2026 டார்கெட் பண்ணுறவங்களுக்காக குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதெல்லாம் கம்பைன் பண்ணி ப்ராப்பர் 150 டேஸ்க்காக டெய்லி செல்ஃப் ஸ்டடி பிளான் நம்ம கொண்டு வந்திருந்தோம் ஃப்ரம் ஏப்ரல் டு ஆகஸ்ட் 2026. ஸோ உங்களுக்கு ஜூன் மந்த் குரூப் 1 எக்ஸாம், ஸோ அங்கேருந்து ஆகஸ்ட்டில் குரூப் 2 அண்ட் அக்டோபரில் குரூப் 4 எக்ஸாம் லைனாக வரப்போகுது. இதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்கிறது ஒரு 6 மாதங்கள் மட்டும்தான். இந்த 6 மாதங்கள் நம்ம எப்படி சாலிடாக ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது மூணுமே அடிக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் வரட்டும், வேக்கன்சி வரட்டும், பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணலாம். நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. திஸ் டைம் 2026 நிச்சயமாக கிராக் பண்ணியே ஆகணும். ஏன்னா 27க்கு அப்புறம் இந்த புக் சேஞ்ச் வரலாம், சிலபஸ் சேஞ்ச் வரலாம். ஸோ அதெல்லாம் போட்டு குழப்பிக்காமல் 2026 என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, இந்த சிலபஸ்க்கு என்ன புக்ஸ் இருக்கோ அதை முடிக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் 150 நாளுக்காக டெய்லி என்னென்ன படிக்கணும், என்ன புக்ஸ் படிக்கணும், எந்த டாபிக் படிக்கணும், பேஜ் வைஸாக புக் வைஸாக டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் இந்த பிளான் பேஸ் பண்ணி கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரம் ஏப்ரல் மந்த் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம மார்ச் ஃபெப்ரவரியில் கொண்டு வந்திருந்தோம், பட் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ ஏப்ரல் மந்த் டெஸ்ட் பேட்சும் கிளாஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்காக கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சில கிளாஸஸ் எப்படி கவர் பண்ண போகிறோம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே நான் சொல்கிறேன், முழுமையாக பாருங்கள். நம்ம டார்கெட் திரும்ப நான் சொல்கிறது தான், அதாவது ஜூன் மந்த். ஓகே, ஜூனில் உங்களுக்கு குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் குரூப் 2 அதெல்லாம் வரமாக வந்துருக்கட்டும். இந்த ஜூனுக்குள்ளே நம்ம எவ்வளவு சிலபஸ் முடிக்கிறோமோ அதுதான் நம்மளோட டார்கெட்டு. இப்போ ஏப்ரல், மே, ஜூன் 2.5 மாதம் இருக்கா? இந்த 2.5 மாதங்களில் எவ்வளோ முடிக்க முடியும்? மினிமம் கேரண்டியாக ஒரு 60% நம்ம முடித்து வச்சுருந்தா மட்டும்தான் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் குரூப் 1 ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அங்கேருந்து குரூப் 2 ரிவைஸ் பண்ண முடியும். இங்கே குரூப் 2, குரூப் 4 ரிவிஷன் மட்டும்தான். நீ குரூப் 1 முடிக்கும் போதே நீ குரூப் 1க்கும் முடிக்கணும், குரூப் 2க்கும் முடிக்கணும், குரூப் 4க்கும் முடிக்கணும். எக்ஸப்ட் ஒரு சில விஷயங்கள் மட்டும், இப்போ லாங்குவேஜ் இருக்குன்னா நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் குரூப் 4லாம், அதுக்கு மட்டும் சில விஷயங்கள் தள்ளி வச்சுக்கலாம். பட் நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது குரூப் 1 முடிக்கும் போதே இந்த சிலபஸை முழுமையாக முடிச்சிடணும். ஸோ நம்ம டார்கெட் ஜூனுக்குள்ளே மினிமம் 60% பிஃபோர் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் முடிச்சிடணும். அதை முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த பிளான் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே இந்த கிளாஸஸ் எப்படி இருக்க போது அதை முழுமையாக சொல்கிறேன், ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, ரைட், பார்க்கலாம். ஸோ நம்ம டார்கெட், ஸோ இங்கே ஹண்டர் ஸ்ட்ராட்டஜி, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எது வந்தாலும் அது ஹண்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு ப்ராப்பர் பேட்ச் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இங்கே இது எல்லாமே நம்ம ஆன்லைனில் கொண்டு வந்திருக்கோம். 24/7 ஆக்சஸ், லைஃப் டைம் ஆக்சஸ். நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாம்ஸும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது குரூப் 1க்காக மட்டும், குரூப் 2க்காக மட்டும் அந்த மாதிரி கிடையாது. நம்ம டார்கெட் டிஎன்பிஎஸ்சி 2026 எந்த எக்ஸாம் வந்தாலும் அதை ஹண்ட் பண்ணி ஆகணும். அதுக்காக ஒரு ப்ராப்பர் பேட்ச் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ். இது எல்லாமே நம்ம ஆஸ் பர் நியூ சிலபஸில் கொண்டு வர போகிறோம். டாபிக் வைஸாக குரூப் 1 என்ன டாபிக் இருக்குது, குரூப் 2 என்ன இருக்குது, குரூப் 4 என்ன இருக்குது, அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி ரீசெண்டாக 2025, 24 டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த ஸ்டாண்டர்டில், அந்த பேட்டர்னில் டெஸ்ட் பேட்சும் கிளாஸும் முழுமையாக வந்திருக்கும். ஓகே, இங்கே கிளாஸும் டெஸ்ட்டும் சேர்ந்த மாதிரி ஃபார் இங்கிலீஷ் மீடியம் நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ் மீடியம் டெஸ்ட் மட்டும் அவைலபிளாக இருக்குது, அதுக்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ வீடியோ லெக்சர்ஸ், தமிழ் நோட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். கிளாஸஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி கொண்டு போக போகிறோம், எப்படி டீச் பண்ண போகிறோம், இதுக்கான சாம்பிள் வீடியோஸ், டெமோ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இங்கே நம்ம கவர் பண்ண போகிற விஷயங்கள் சமச்சர் மட்டும் இல்லாமல் டிகிரி ஸ்டாண்டர்ட் நம்ம கவர் பண்ணுறோம். இங்கே நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டும் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், ப்ளஸ் சமச்சரும் கவர் பண்ணி ஆகணும். ஏதோ ஒன்று மட்டும் போதாது. இப்போ குரூப் 1 படிக்கிறீங்க, ஓகே, 200 கேள்வி இருக்குது. 200 கேள்விகளில் மேக்ஸ் 25 நிச்சயமாக நீங்கள் சமச்சர் புக்கை ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். 25ல் ஒரு மினிமம் 15 கேள்விகள் சமச்சர் புக்கே போதுமான விஷயமா இருக்கும். அப்போ சமச்சர் ப்ளஸ் அவுட் சைட் சோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். பேலன்ஸ் 175 இருக்குது. இந்த 175 எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சாலும் குரூப் 1ல் 100 கேள்விகள் சமச்சர் பேஸ் பண்ணி தான். குரூப் 2ல் வர அந்த 100 கேள்விகள் 25 மேக்ஸ் போக 75 கேள்விகளில் 30-33 சமச்சர் பேஸ் பண்ணி தான். குரூப் 4ல் 40-45 கேள்விகள் சமச்சர் பேஸ் பண்ணி தான். அப்போ நீங்கள் சமச்சரும் படிக்கணும், ப்ளஸ் டிகிரி லெவலும் படிக்கணும். அப்போ நம்ம கவர் பண்ண போகிற விஷயம் சமச்சர் புக்ஸும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். 6 to 12 என்னெல்லாம் கவர் ஆகுது, எல்லா கிளாஸ் நோட்ஸு, வீடியோஸு ப்ளஸ் டெஸ்ட்டு ஆன்லைன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு டிகிரி லெவலில் அதுக்கான கிளாஸ், அதுக்கான நோட்ஸ், அதுக்கான டெஸ்ட்டு. ஓகே, சமச்சருக்கும் டெஸ்ட்டு கவர் பண்ணப்படும், கிளாஸ் கவர் பண்ணப்படும். டிகிரி லெவலுக்கும் கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம டார்கெட் ஒன்ஸ் இங்கே ஜாயின் பண்ணிட்டா நம்ம வெளியே போய் தேடி பார்க்கணும், இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணும், அந்த கதையே கிடையாது. ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். இங்கே நான் சொல்கிற விஷயங்கள் கிளியராக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், எல்லாமே நம்ம கவர் பண்ணிவிடும். ஏன்னா டெஸ்ட் நீங்கள் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது, வீடியோஸ் அவ்வளோ இருக்குது. 350க்கு மேலே வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும். இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த 2 இயர்ஸ் கவர் பண்ணுறது ப்ராப்பர் நோட்ஸாக இருக்கும், அதாவது டெஸ்ட்டாக கொடுக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள்
24 மந்த்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க. அந்த 24 மந்த்துக்கும் டெஸ்ட்டு வந்து உண்டு. ஒரு மந்த்துக்கும் ஒரு 100 கேள்வி பேஸில் டெஸ்ட்டை வந்து கொடுக்க போகிறோம். அப்போ இங்கே மட்டுமே உங்களுக்கு ஒரு 2000லேருந்து 2500 கேள்விகள் கரண்ட் அஃபேருக்கு மட்டுமே தனியாக டெஸ்ட்டு வந்துருக்கும். ப்ளஸ் அந்த கரண்ட் அஃபேருக்கு ஒரு கம்பலேஷன் மாதிரி சயின்ஸ் என்னெல்லாம் கவர் ஆகுது, பாலிட்டி எதெல்லாம் வந்திருக்கு, என்ன அமெண்ட்மெண்ட் இருக்குது, ஹிஸ்ட்ரி என்ன இருக்குது, ஜியோகிரஃபி என்ன இருக்குது, இது ஒட்டுமொத்தமாக கவர் பண்ணி ஒரு ப்ராப்பர் நோட்ஸாக கொடுக்க முடியும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நோட்ஸும் இருக்கும், ப்ளஸ் டெஸ்ட்டு வந்து கவர் ஆகும்போது இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமான விஷயமா இருக்கும். ஏன்னா கரண்ட் அஃபேர் இன்றைக்கி முக்கியமான சோர்ஸாக இருக்குது. வெளியே தேடி படிக்கிறதுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் இதை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். 1 இயர் பத்தாவது. நீங்கள் 2026 எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா 25 ஜான்லேருந்து நீங்கள் ஃபுல்லாக படித்தா மட்டுமே தான் கரண்ட் அஃபேரை ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்காக தான் 2 இயர்ஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? அடுத்த வருஷம் ஃபுல் ஒன்லைனர்ஸ் டெஸ்ட் நம்ம வந்து கொண்டு வரோம். ப்ளஸ் இங்கே லாங்குவேஜ் வீடியோஸ் ஃபார் குரூப் 2 அண்ட் குரூப் 4 லாங்குவேஜ் வீடியோஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஏன்னா லாங்குவேஜ் இல்லாமல் குரூப் 2 குரூப் 4 கிளியர் பண்ண முடியாது. தமிழுக்கும் உண்டு, இங்கிலீஷ்க்கும் உண்டு, ப்ளஸ் மேக்ஸுக்கும் வீடியோஸ் வந்துட்டுனா கவர் பண்ணப்படும். ஓகே, நம்ம டார்கெட் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, சயின்ஸ், மேக்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், சொசைட்டி எல்லாமே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் குரூப் 1 குரூப் 2 ஃபுல்லாக கவர் பண்ணப்படும். குரூப் 4ல் ஒரு பேப்பர் தான் இருக்கா? ஓகே, ஜிஎஸ், மேக்ஸ், லாங்குவேஜ், தமிழ் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிவிடும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். 1 கோர்ஸில் வரப்போகிற குரூப் 1 எக்ஸாம் ஃபேஸ் பண்ண முடியும், குரூப் 2 ஃபேஸ் பண்ண முடியும், குரூப் 4 ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்க, குரூப் 2 மெயினாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு குரூப் 1 ஜஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ட்ரை பண்ணுறவங்களுக்கும் ஜஸ்ட் ட்ரையாக இல்லாமல் நல்லாவே நீங்கள் பண்ண முடியும். எனக்கே சொன்னால் நம்ம டார்கெட் ஜூனுக்குள்ளே மினிமம் 60% முடிச்சிடணும். ஆஃப்டர் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் 40% முடிச்சுட்டு குரூப் 1 ரிவிஷன், குரூப் 2க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் மட்டும்தான், குரூப் 4 ரிவிஷன் மட்டும்தான். டிசம்பரில் எக்ஸாம் வரப்போகுது, இன்னும் 8 மாதம் இருக்குது. அந்த கதையே இல்லை, வெறும் 4 மாதம் தான் நமக்கு டைம். நம்மளுக்கு 4 மாதம் முடிச்சுட்டு 4 மாதம் ரிவைஸ் மட்டும் தான் பண்ணணும். மினிமம் ஒரு 3-4 மாதம் ரிவிஷன் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இங்கே குரூப் 2 குரூப் 4க்கு ஏகப்பட்ட டெஸ்ட் வந்திருக்கு, அதெல்லாம் சால்வ் பண்ணி பார்க்க டைம் பத்தாது. குரூப் 1 எக்ஸாம் அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம் தான், 2.5 மாதம் தான் கணக்கு. இங்கே நீங்கள் முடிச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே நம்ம சேர்த்து கவர் பண்ண போகிறது 2899 நம்ம ஃபீஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் கேட்குறவங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது நம்ம ஏப்ரல் 16 இந்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ஏப்ரல் 20 வரைக்கும் இதை ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பேட்ச் க்ளோஸ் ஆகிடும். இங்கே அப்புறம் பார்த்துக்கலான்ற கதையே வந்து வேண்டாம். நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணலனாலும் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். டைம் இல்லை. ஏன்னா மே மந்த் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஜூன் டக்குன்னு வந்துடும். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் குரூப் 1க்காக ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் நீங்கள் குரூப் 2வும் எதிர்பார்க்கலாம், குரூப் 4ம் கண்ண முடியாததுக்குள்ளே ஈஸியாக வந்துட்டுனாக்க முடிஞ்சிடும். ஸோ ஜூன் வரைக்கும் தான் நீங்கள் ஓரளவுக்கு ஸ்லோவாக வந்து போக முடியும். அதுக்கப்புறம் ஸ்பீட் பண்ணி தான் ஆகணும். அந்த 6 மாதம் போகிறதே தெரியாது. ஸோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இங்கே டவுட்ஸ் எதனா இருக்குது, சாம்பிள் நோட்ஸு, சாம்பிள் வீடியோஸு, கிளாஸ் எப்படி இருக்கும், எப்படி கவர் பண்ண போகிறோம், இந்த எல்லா விஷயமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் நம்ம டார்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியாகணும். இந்த 150-180 நாட்களில் டாபிக் வைஸ் வீடியோஸ், அதுக்கான டெஸ்ட்டு கிளாஸ் வைஸ் உங்களுக்கு சமைச்சர் புக்கும் இருக்கும், டிகிரி லெவலில் இருக்கும். அண்ட் வீடியோஸும் கிளாஸ் வைஸ், சிலபஸ் வைஸ், புக் வைஸும் இருக்கும். ப்ளஸ் டிகிரி லெவல் இருக்கும் போது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் டெஸ்ட் பேட்ச் மட்டும் கேட்குறவங்க, தமிழ் மீடியம் கேட்குறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா சாம்பிள் டெமோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே ஜாயின் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம இதே ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ குரூப் 1 மட்டும் வேணுமா ஜாயின் பண்ணலாம், குரூப் 2 ஜாயின் பண்ணலாம், குரூப் 4 ஜாயின் பண்ணலாம். ரிசல்ட்ஸ் குரூப் 1 குரூப் 2 குரூப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். நல்லா இருக்கா நல்லா இல்லையா பண்ணுற மாதிரி கிடைக்கும். சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம். ஸோ பார்த்துட்டு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், ஆஸ் சூன் as பாசிபிள் உங்கள் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் தள்ளி போட எல்லாமே போயிட்டே தான் இருக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.